ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் குழம்பு வைக்கலாமா? கடாயை எடுத்தாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுடலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயம் எடுத்து வதக்கலாம். பூண்டு போடணும். சோம்பு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுடலாம். பூண்டு வதங்கினதும் நாம் வெங்காயம் போடலாம். எக் குழம்புக்கு எப்போயுமே எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அதை வதங்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதங்கிருச்சு, வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம வதங்கி முடிஞ்சதும் தக்காளி போடலாம். இப்போ கருவேப்பிலை போடலாம். இது ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க சில பேர். நான் எப்போயுமே வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் போடுவேன். ஏன் அப்படின்னா அதை அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே போட்டாச்சுன்னா அது ஒரு மாதிரி முறுமுறுன்னு இருக்கும். இப்படி போட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ தக்காளி போடலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நான் இவ்வளோ உப்பு போடுறேன். இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ மிளகாத்தூள் போடலாம். இது எண்ணெயில் ஒரு பிரட்டிக்கலாம். பெரட்டினதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். கொதித்ததும் கொஞ்சம் லைட்டாக வற்றினதும் முட்டை ஊற்றலாம். குழம்பு நல்லா வற்றிருச்சு. நான் எப்போயுமே லைட்டாக புளி ஊற்றுவேன். நீங்கள் ஊற்றுவீங்களா என்னன்னு தெரில. நான் எப்போயுமே லைட்டாக புளி ஊற்றுவேன். புளி ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எக்கு ஊற்றலாம். எக்கு ஊற்றியாச்சு. இது கொதித்து வெந்ததும் இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் போடுங்க. லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.